வணக்கம். கைலாசத்தை அதோட முடிவு வரைக்கும் காணலாம்னு அகத்தியர் ஐயா ஒரு அற்புதமானதொரு வழிநெறியை சொல்லித் தருகிறார். கொஞ்சம் பேர் வீடு பேற்றை அடைய வேண்டும்ங்கிறதுக்காக அதற்கான வழிமுறைகளாக நிறையவே சொல்லியிருப்பார்கள். சொந்தமாக இங்கே வீடு வாங்கிறதுக்கு ஏற்ற வழிமுறைகளை சொல்லித்தர்றதுக்கும் பல கம்பெனிகள் இருக்கின்றன. இதில் நிலத்தையோ வீட்டையோ கஷ்டப்பட்டு கடன்பட்டு அவதிப்பட்டு அல்லல் பட்டும் வாங்க முடியும், இஷ்டப்பட்டும் வாங்க முடியும். கொஞ்சம் பேர் கஷ்டப்படாமல் அதிகாரம், ஆள்பலம், பணபலம் இதெல்லாம் வச்சு அடாவடியாக அமுக்கி வீட்டை எடுத்துக்கிறதையும் பார்த்துருக்கலாம். அகத்தியரையா சொல்லி தந்த வீடுங்கிறது கஷ்டப்படாமல், லோன் வாங்காமல், வாடகை கட்டாமல், யாரோட சொத்தையும் அபகரிக்காமலேயே வீடும் பேரும் கிடைக்கிறதுக்குன்னு வீட்டில் இருந்தபடியே கைலாசத்தையே காண்பதற்கும் வழி சொல்லி தருகிறார். இதில் சொந்தமாக வீடு வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் சரி, வாடகை வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் சரி, வீடும் பேரும் கிடைக்கிறதுக்கும் வீட்டில் இருந்தபடியே கைலாசத்தையே காண்பதற்கும் வழி சொல்லி தருகிறார் அகத்தியர் ஐயா. அது என்ன வழின்னு தானே கேட்குறீங்க? பார்த்துட்டு வந்துடலாமா? இருந்து மிக வாழ்வதற்கு மைந்தா கேளு, இன்பம் என்ற மௌனமதை ஆர்தான் காண்பார். உயிரோடு இருந்துக்கிட்டே நல்லபடியாக நீண்ட காலம் வாழ்கிறதுக்கு வழி சொல்கிறேன் கேளுப்பா அப்படின்ட்டு இன்பமான மௌனத்தை யார்தான் காண்பார்? இன்பமான மௌனத்தை யார் தான் அனுபவித்து பார்த்துருக்க முடியும்னு கேட்டுட்டு சும்மா பேசிக்கிட்டே, கண்டதும் பேசிக்கிட்டே, கண்டதும் பேசி பேசி, கண்டவங்ககிட்டையும் பேசி பேசி, நல்லதையும் பேசி கெட்டதையும் பேசி, அவங்கள பற்றி இவங்ககிட்ட சொல்லி, இவங்கள பற்றி ஊருக்கே சொல்லி, உண்மையையும் பேசி உண்மையே இல்லாததையும் பேசி பேசி உளறி கொட்டுற போது நாக்குப்படும் பாட சொல்ல முடியாது. மனசு என்ன நினைக்குதோ அதை வாய் வழியாக ஒலியாக்கி பேச்சாக கொடுக்கறதுக்கு நாக்குப்படுற பாட்டுக்கும் நாக்குப்படுற கஷ்டத்துக்கும் நாக்குக்கு ஓய்வு கொடுத்து சாந்தப்படுத்தணும்னா ஒரு வழியாக அந்த நாக்கை வாயுக்குள்ளேயே மடித்து மேலெண்ணத்தை தொட்டுட்டு அப்படியே இருந்து மூச்சை மெதுவாக வாங்கிட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டு வாசியோகம் பண்ணிட்டு இருந்தா மனசுக்குள்ள ஏதோ ஒரு விதமான சந்தோஷமும் அருளும் பெருகுமா. அடுத்தவனை காட்டி கொடுத்துட்டு அமைதியாக எதுவுமே தெரியாதது போல இருக்கிற மாதிரி இல்லை இந்த அமைதி. யாரோட குடும்ப வாழ்க்கையிலேயோ புகுந்து குழப்பி விட்டுட்டு எதுவுமே தெரியாதது போல அமைதியாக இருக்கிறதும் இல்லை இந்த அமைதி. எல்லா வேலைகளும் கெட்டதாகவே செய்துட்டு நல்லவன் மாதிரி அமைதியாக புன்சிரிப்போட இருக்கிறது இல்லை இந்த அமைதி. ஊர் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு உத்தம நாட்டம் அமைதியாக இருக்கிறதும் இல்லை இந்த அமைதி. அமைதியாக இருக்கிறதுக்கு நல்ல மனசோட நல்ல எண்ணத்தோட நல்லது செய்துட்டு அமைதியாக இருக்கிற போது உண்மையிலேயே மனசில் ஒரு சந்தோஷமும் பூரணமான அருளும் கிடைக்கணும்னா அண்ணாக்கை உண்ணாக்குள்ளே தொட்டுட்டு அமைதியாக இருந்தால் தான் அருளும் சந்தோஷமும் கிடைக்கும். இந்த பழக்கத்தை தினமும் செய்து வாசியோகம் செய்துட்டே வந்தா எல்லாத்துக்கும் பதிலும் கிடைக்கும், பிரச்சனைக்கு தீர்வும் கிடைக்கும், காரணமும் பொருந்தி இருக்கும், நல்லா அதோட விளைவுகளான பூரணமும் பொருந்தி இருக்கும்னு சொல்லிட்டு
பாரப்பா மனதறிவால் பொருந்தும் போது பதிவான கேசரியில் மனது கூர்ந்து. மனசும் அறிவும் பொருந்தும் போது இந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் இந்த மனசுதான்னோ, இந்த கஷ்டத்தில் இருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம விழிபிதுங்கி நிற்கிற போது அந்த சமயத்தில் மனசுக்கு அறிவு நல்லதை சொல்லி தர்ற போது அறிவு சொல்றது கூட சரிதான்னு மனசும், மனசுக்கு சொன்னதால இந்த மனசு புரிஞ்சுக்கிடும்னு அறிவும் எப்போது பொருந்தி போகுமோ அப்போ அங்க மனசுக்கு அமைதியா இருக்கணும்னு தோணும். அப்போது திடமா இறைவனை நினைத்து அமைதியோடு இருக்கும்போது அந்த அம்பாளோட அருளால நல்ல விஷயங்களையும் கஷ்டத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கான வழியையும் யாரோ வந்து சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லித்தந்து மனசுக்கு அமிர்தம் தருவாள்னோ. அப்போது மனசுக்கு கிடைக்கிற தெளிவினால சூரியனையும் சந்திரனையும் கூட வசமாக்க முடியும்னோ. நல்லதும் கெட்டதும் வெளியில இல்லை, உனக்குள்ளேயே தான் இருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலகமே தான் தான், தனக்குள்ள இவ்வளவு ஆற்றல் இருக்கிறதுங்கிறதையும் தன்னால எதுவும் முடியும், தான் நினைப்பதை செய்து முடிக்கிற ஆற்றலும் தைரியமும் எனக்கு உள்ளேயே இருக்குதுங்கிறத தன்னையே தனக்குள் பார்த்து கொள்கிற போது நல்ல செய்கைகளும் நல்ல எண்ணங்களும் நல்ல வேலைகளும் மனதுக்குள்ள புதிதாய் உதிக்குமா. அப்படி உதிக்கிற போது அறிவும் மனசோட சேர்ந்துக்கிட்டு கூடவே இருந்து வழி நடத்தும் என்பதையும் பூரணமாய் தனக்குள்ளே தன்னை பார்த்தால் தெரிந்துவிடும்னு சொல்லிட்டு தன்னைத்தான் தான் அறிந்து விண்ணை நோக்கி தமரான அண்டவெளிக்குள்ளே சென்று. மனசு அமைதிப்படணும்னா அறிவு சொல்ற நல்ல விஷயங்களெல்லாம் நமக்கு தெளிவாகணும்னா அமைதியா உட்கார்ந்து நாக்கம் அடிச்சு மேல் அன்னத்தை தொட்டபடியே உட்கார்ந்துருக்கிற போது தன்னையும் தன் ஆற்றலையும் உணர்ந்து கொள்கிற பக்குவம் கிட்டுமா. தன்னைத்தானே அறிந்து கொள்ளும் போது மூடியிருக்கிற கண் இமைக்குள்ள வானத்தை கூர்ந்து பார்க்கிறப்போ அண்டவெளியாய் தெரிகிற வடிவங்களை எல்லாம் விலக்கி விலக்கி இன்னும் கூர்ந்து பார்க்கிற போது அண்டத்தின் வெளி போல புலப்படுமா. அந்த அண்டவெளிக்குள் செல்லும் போது மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு எந்த ஒரு சத்தத்தையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் மனசுக்குள்ளேயே சிவஓம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சிவஓம்னு சொன்னாலும் சரி, இல்லை யாகல்லான்னு சொன்னாலும் சரி, இல்லை இயேசுவேன்னு சொன்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மந்திரத்தையோ இல்லை வார்த்தைகளையோ அல்லது வசனத்தையோ சொன்னாலும் சரி, அப்படி தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிற போது நம்மளோட பார்வையானது கூர்ந்து பார்த்து பார்த்து அப்படியே ஒரு சமவெளிக்கு கொண்டு செல்லுமா. அந்த அழகே அழகு. அந்த அண்டவெளியான கைலாசத்தோட அழக ஒவ்வொருவரும் தனக்குள்ளேயே கண்டும் சென்றும் மகிழலாம். அங்கே சென்று நாம் கேட்டது எதுவாக இருந்தாலும் நல்லவைகளாகவே நிறைவேற்றி கொடுக்கும் என்பதோடு சித்தர்களும் ரிஷிபெருமக்களும் அந்த அண்டவெளிக்குள் சென்று ஆனந்தமாய் அங்கேயே வாழ்ந்துவிட வேண்டும் என்று அதற்கான தியான முறைகளையும் வாசி முறைகளையும் சொல்லித் தந்திருக்கிறார்கள். அப்படி தன்னையே தானறிந்து கொள்ளும் மனசும் அறிவும் உள்ளவர்கள் மனதில் அமைதி கிட்டவும் ஆச்சரியப்பட வைக்கிற செயல்களையெல்லாம் செய்து காட்டவும் ஆற்றலை பெறுவதற்கும் இந்த அமைதி பயணம் கைலாசத்துக்குள் கொண்டு காண்பிக்கும். பிறகு எதற்கு புதிதான
வேறொரு கைலாசம். தனக்குள் இருக்கிற கைலாசம் தருகிற ஆனந்தம் புறப்பொருளாக இருக்கிற எந்த ஒரு கைலாசத்திலையும் கிடைக்காது. சரி, கைலாசத்துக்கு போகலாமா? நல்ல விஷயம்தானே.